நம்ம வாஷிங் மிஷினில் வந்து தண்ணி வெளியே போக மாட்டேங்குதுங்க. அந்த ஒரு பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாகவே இருக்குது. ஏற்கனவே நம்ம ரெகுலராக வாஷிங் மிஷின் பார்க்குறவர் வந்து இந்த உள்ளுக்குள்ளே தண்ணி பட்டன் திருப்பினோம்னா இது இது வந்து போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை மாற்றிட்டாருங்க. மாற்றிட்டு போனதுக்கப்புறம் 2 நாள் கழித்து மறுபடியும் வேலை செய்யலை. அப்புறம் அவர் கூப்பிட்டாலும் வந்து அவரே பார்த்துட்டு வர அவரு கொஞ்சம் பிஸிங்கிறனால நம்ம வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி இன்னொரு டெக்னீஷியன்கிட்ட நம்ம கேட்டோம். வாஷிங் மிஷின் கடை தானுங்க. அங்கே போய் கேட்டதுக்கு நம்மகிட்ட ஆள் வெளியே போயிருக்குது, வந்தோடனே அனுப்புகிறோம் நாங்கள். அப்புறம் திடீர்னு கூப்பிட்டு இல்லை இன்னொருத்தர் நாங்கள் அனுப்பிச்சுட்றோம் அப்படின்னாங்க. சரிங்க அனுப்பிச்சு. நம்ம பழனிக்குள்ளே இருக்கிற கடை தானுங்க டவுனில். இப்போ அவர் வந்தோடனே இதை எடுத்து பின்னாடி வச்சு திருப்பி பார்த்து அந்த ஒரு நாடாவாட்டம் ஒன்று இருக்குது, இப்படி திருப்பினோம்னா அது மேலே வரும், அதை கொஞ்சம் டைட் பண்ணாருங்க. நேராக வந்தார், பின்னாடி கழட்டினார், அந்த டைட் பண்ணிவிட்டு வச்சு பார்த்தாரு, ஓடிச்சு. ஒரு 10 நிமிஷம் தான் வேலைங்க. சரி எவ்வளோங்க சார்ஜ் அப்படின்னா 450 ரூபா அப்படின்னாரு. என்னங்க இவ்வளோ சொல்கிறீங்க, எல்லாம் 200 தான் லேபர் வாங்குறாங்க, நீங்கள் இன்னும் இதுவும் போடல, எதுவும் பொருளெல்லாம் எதுவுமே போடல, லேபரே 450 ரூபா கேட்குறீங்க அப்படின்னு. கம்பெனிலேருந்து வந்தோம்னா நாங்கள் கம்பெனி லேபருங்க, மினிமமே அவ்வளோ. ஏங்க நான் உங்களுக்கு வந்து என்ன வேர்ல்பூல் கம்பெனி கஸ்டமர் கேர் கூப்பிட்டு உங்களை நான் புக் பண்ணி வர வச்சேனா? எனக்கு கடையிலேருந்து கூப்பிட்டாங்க, எங்களுக்கு அதுதான் கம்பெனி அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அதாவது நம்ம புத்திசாலி அதிமேதாவியாக இருக்கலாம், அதுக்குன்னு வந்து ஊரில் இருக்கிறவங்க பூரா கூமுட்டைன்னு நினைக்கக்கூடாது இல்லையா? ஒரு படித்த நம்மளுக்கே எப்படின்னா படிக்காத பாமர மக்களாக இருந்தால் இவர்கிட்ட என்ன பாடுபடணும்? 450 ரூபா அநியாயமாக உண்மையிலே நான் கேட்குறேன். நீங்கள் வேணால் என்னை அனுப்பிச்சி விட்ட கடைக்காரர்கிட்ட கேளுங்க அப்படின்னு. அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணால் மொடை. நீங்கள் கொடுக்குறக்கு பெரிய மொழினா விட்ருங்க, அவர் கிளம்பி வந்துடுவார். என்னமோ நம்ம கொடுக்குறக்கு வழி இல்லாமல் கேட்குற மாதிரி. சார் யார் ஒவ்வொருத்தர் தொழிலையுமே நீங்களும் பாடுபட்டு தான் சம்பாதிக்கிறீங்க, நானும் பாடுபட்டு தான் சம்பாதிக்கிறேன். அக்கா வாய் இருக்குங்கிறதுக்கா எவ்வளோ வேணாலும் கேட்குறதா? இது வந்து தப்புங்க. நான் அவங்ககிட்ட அந்த வந்த டெக்னீஷியன்கிட்டே சொன்னேன், இது தப்புங்க தம்பி, அடுத்த தடவை உங்களை யாரும் கூப்பிட மாட்டாங்க இப்படி காசு வாங்கினீங்கன்னா. முதல்லையே இவ்வளோ தான் நாங்கள் வாங்குவோம், வேலை இருக்கோ இல்லையோ 450 ரூபா ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை யாரும் கூப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் சொல்லவே இல்லை. வந்தோடனே மினிமம் லேபரே 450 வேலையை முடிச்சோன்னே சொல்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ அநியாயம் பாருங்கள். அதான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் ஒன்று இப்படி தான் எங்கள் சார்ஜுனா முதல்லையே சொல்லுங்கள். மக்கள் அதுக்காக இப்படி வந்து ஏமாற்றாதீங்க. மக்கள் முட்டாளும் கிடையாது. இதே உங்கள் கடை போட்டோவை போட்டு இன்னாரோட கடை தான் இப்படி ஏமாத்துனாங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வெகு நேரம் ஆகாது. அடுத்தவங்க தொழிலை கெடுக்கிறது வந்து என்னோட எண்ணம் கிடையாது. அதுக்காக ஊர் மக்களை ஏமாத்துறத ஒரு வேலையாக நீங்களும் வச்சுக்காதீங்க. சரி, பொதுமக்கள் நீங்களும் பார்க்குறீங்க, இந்த வேலையெல்லாம் உங்கள் வீட்லேயும் நடந்திருக்கு, செஞ்சுருப்பீங்க. டெக்னீஷியனே இந்த வீடியோ பார்ப்பீங்க. 10 நிமிஷம் ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இதுக்கு எவ்வளோ லேபர் வரும் நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.